ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் சுகன்யா மகாலட்சுமி டென்டல் கிளினிக் திருப்பூர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பேட் ப்ரீத், அதாவது வாய் துர்நாற்றம். அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஃபஸ்ட்டு பேட் ப்ரீத் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது. அதனால் பல்லுக்கு இடுக்குலலாம் நம்மளோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தங்கும் போது அதுலேருந்து பாக்டீரியா க்ரோ ஆகும் போது ஸ்மெல் அதிகமாகும். ஸோ ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுங்கள், பேட் ஸ்மெல்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டங் க்ளீனிங் பண்ணுங்கள். டங் க்ளீனிங் பண்ணுறது மூலயமா பாக்டீரியாவும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ பேட் ஸ்மெல்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரை மவுத்தாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கும்போது ட்ரை ஆகிடும். ஸோ அதாவது எச்சில் சுரக்கிற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் போது பேட் ப்ரீத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க. 1 ஹவர் ஒன்ஸ் ஒரு சிப் தண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர். இதன் மூலயமா பேட் ப்ரீத்லேருந்து, அதாவது பேட் ஸ்மெல்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சைவைட்டிஸ், அதாவது ஈறு பிரச்சனைகள், ஈறு வீக்கம், ஈருலேருந்து ரத்த கசிவு இருக்கும் போது ஸ்மெல் வரும். அதை நியர்பை டென்டிஸ்ட் கிட்ட நீங்கள் செக்கப் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கும் போது ஸ்மெல்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன், அதாவது பச்சை வெங்காயம் சாப்பிடும்போது, பூண்டு சாப்பிடும்போது ஒரு டெம்ப்ரவரி பேட் ப்ரீத், அதாவது டெம்ப்ரவரி ஸ்மெல்லாக கொடுக்கும். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு கிராம்போ, அப்படி இல்லை அப்படின்னா பெருஞ்சீரகத்தை எடுத்து நம்ம வாயில் போடும் போது எச்சில் துறக்கிற தன்மை அதிகமாக இருக்கும்போது நம்ம ஸ்மெல்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். கொஞ்சம் பெட்டர் ஃபீலாக கிடைக்கும், ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்மெல் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்க என்ன பண்ணாலும். ஸோ ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. தேங்க்யூ.